ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஃபுல் vlog பார்க்கலாமா? மதுரை டு கேரளா நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணி 25 மெம்பர்ஸ் சேர்ந்து போயிருந்தோம். இது வந்து ஒரு ட்ராவல் vlog. ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு ட்ராவல் vlogன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்கமிங் சீரிஸ் பண்ணணும்னா அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டே டியூன்ட். இது வந்து மதுரையிலேருந்து நாங்கள் கேரளாவுக்கு போயிட்டு இருந்த டைமில் நைட் ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். அப்போது நான் எடுத்தேன். அப்புறம் மார்னிங் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கிளிப் எடுத்தோம். இது வந்து கேரளா பார்டர் ரீச் ஆகிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கொல்லம் போகிற ஸ்டேஜு, அந்த கேப்பில் வந்து நான் எடுத்தேன். ஸோ யாராச்சும் கேரளாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் மார்னிங் போனோடனே ஃபஸ்ட்டு ரீச் ஆன இடம் வந்து பீச் தான். ஸோ இது வந்து கொல்லம் பீச்சு. சூப்பராக இருந்துச்சு மார்னிங் வியூ. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் சன்ரைஸ் கரெக்டாக அப்போ தான் சன்ரைஸ் ஆச்சு. நாங்கள் போயிருந்தோம். ஃபுல்லாக வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி காமான ப்ளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் போயிட்டு ஜாலியாக இருந்ததுங்க. செம்ம ஃபன்னு. நாங்கள் ட்ராவல் பண்ணதில் நிறைய பேர் எனக்கு தெரியல தான். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். ஓகே, நான் எங்கேயும் வெளியில் பெருசாக ட்ராவல் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது. பஸ்லேயே ட்ராவல் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டு வந்துட்டேன். ஸோ இதுமாதிரி நிறைய ப்ளேஸஸ் போய் பெருசாக கற்றுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் கேரளாவுக்கு வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். அண்டு கொல்லம் பீச்சுக்கு வந்து நாங்கள் ஒரு 7:30 போல் ரீச் ஆகிருப்போம். சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் அங்கே வந்து ஒரு 9 o'clock வரையும் இருந்தோம். 9 o'clock வரையும் பீச்சில் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு பீச்சிலே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம். நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீச்சு சவுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மைல்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலி வீடியோவில் போடலாம்னு நினச்சேன். அங்கங்கே போட்டிருப்பேன். ஏன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தனால சின்ன பிள்ளைங்க கத்திட்டு அப்படி இருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டுலாம் கேட்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால நான் மோஸ்ட்லி பீச்சோட சவுண்டெலாம் கம்மி பண்ணிட்டேன். அங்கங்கே போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள். அது மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நின்று விளாண்டுட்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் அலை ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சுங்க. சரியான ஃபோர்ஸாக இருந்துச்சு. நாங்கள் இதுவே வந்து வெளியில் கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் வரையும் அலை வந்துடுச்சு. ஸோ அதனால் உள்ளெல்லாம் விடலை. அங்கே இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இருந்தாங்க வாட்ச் பண்ணுறதுக்கு. அவங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் கேரளா வந்துருந்தேன் 6th படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போயும் வந்து யாருமே உள்ளே விடலை. அப்போ நான் ஈவினிங் டைமில் வந்திருந்தேன். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மார்னிங் டைம் பார்த்தேன். அப்போயுமே உள்ளே விடலை. அப்போல்லாம் போலீஸ்லாம் இருந்தாங்க. ஏன்னா அப்போது ரொம்ப சீரியஸ் ஆள வந்துச்சு. இப்போயும் அப்படி தாங்க வந்துச்சு. உள்ளே போகலான்னு நினச்சி போகவே முடியலைங்க. வெளியில் நின்றுட்டு கால் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். அது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன இடம் போகணுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். ஆனால் ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். அது பஸ்ஸில் போனதுக்கப்புறம் போட்டுட்டேன். அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கிளம்பும் போது கடைசியாக ஒரு வாட்டி பீச் வீடியோ எடுத்தோம். அது வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே வச்சுருக்கணும். பட் ஏன் தப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு வாட்டி பாய் சொல்லிக்கிறேன். அடுத்து நான் எத்தனை வருஷம் கழித்து வருவேன்னு தெரில. கடைசியாக ஒரு பாய் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேடாக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அங்கேருந்து எனக்கு வரவே மனசு இல்லை. லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பினோம். இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கிளம்பி ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் கிளம்பியிருக்கணும். ஆனால் நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 24 hours கொஞ்சம் கம்மி தான். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனி மேலே இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ இடம் இருந்துச்சு. ஆனால் அந்த பால்கனி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக. போட்டில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கார்ட்ஸ் விளாண்டோம், மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் போட்டுக்குள்ளே வந்து நம்ம போட்டில் இருக்க ஒரு வைப்ஸ் வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. இங்கே ஃபுட்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்ணும். லைக் வேறு எங்கேயும் தரமாட்டாங்க. லைக் நம்ம ரூம்க்கே வந்து தரமாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, மேலே வந்து தான் சாப்பிட்ணும். இது பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ட ஒரு டீம். அதனால் இது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம்.
இண்டிவிஜுவலாக ரூம் 5 ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 ஃபேமிலிஸ் வந்திருந்தோம். அப்புறம் மேலே 2 ரூம் இருந்துச்சு. அங்கே பசங்கள்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இது வந்து பால்கனி ஃபேவரட் பார்ட். பால்கனி காட்ட போகிறோம். ஆக்சுவலி இங்கே நான் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நிறைய பேர் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால் நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இங்கே அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை டைமு. ஆனால் அது கொஞ்சம் நேரமாக எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் நம்ம ரூம். இதான் நம்மளுக்கு கொடுத்த ரூமில் வந்து சொஃபிஸ்டிகேஷன்ஸ் வரையும் ஓகே தான். ஆனால் என்ன நைட்டு தான் கொஞ்சம் பங்கம் பண்ணிருச்சு. ஏசி கொஞ்சம் நேரம் போட்டு ஜென்ரேட்டரில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் ஆகிட்டு, மற்றபடி ஆல் ஓகே. ஃபேன் சுற்றுது, ஆனால் காற்று வரல. அது இருக்கட்டும், பரவாயில்ல. வெக்க ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்தளவுக்கு பெட்டு சூப்பராக இருந்துச்சு. வாஷ்ரூம் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. தண்ணி உப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. லைட்ஸ்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுக்கா. வார்ம் லைட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் வரும்போது லெஃப்ட் சைடில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லோ கலரில். அது வார்ம் லைட் சூப்பராக இருந்துச்சு. அது டிசைனும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போட்டில் இருந்தால் ரொம்ப நேரம் இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு சைடில் ஸ்பீட் போட்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பேட்ச் வைஸாக போனோம். நாங்கள் 5 பேட்சாக போயிருந்தால் முடிஞ்சிருக்கோம். ஆனால் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணாங்க. லைக் இன்னொரு வாட்டி போனாங்க. அதனால் ஒரு 6-7 பேட்ச் ஆகிட்டு ஒரு பேட்சுக்கு 300 கேட்டாங்க. சைட் போட் ஸ்பீடாக போச்சுங்க, ரொம்ப ஸ்பீடாக போச்சு. 10 கிலோமீட்டர்ஸு. நாங்கள் பேட்ச் வைஸாக ஒரு ஆளாக போனோம். நான் 1 டைம் தான் போயிட்டு வந்தேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளை. இப்போ தெரியுது பார்த்திங்கன்னா, ஒரு டேர்ன் ஒன்று விடுவாங்க. அந்த டேர்ன் விடும்போது இருந்தால் அந்த டேர்னில் தான் தண்ணி ஃபுல்லாக நம்ம மேலே பச்சாக்குன்னு விழுந்துடும். சுற்றி இருக்கிற போட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குஷியாகிட்டு. நிறைய போட் இருந்தது. ஹாய்லா கட்டலன்னு பார்த்தோம். யாருமே வந்து எல்லாருமே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் டான்ஸே ஆடலை. ஈவினிங் போல் தான் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுவும் ஒன்றும் ஆடலை. அதனால் டான்ஸ் வைஸ் நாங்கள் வைப் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பேட்ச் கிளம்பிட்டாங்கோ. இந்த டேர்னிங்கில் தாங்க இந்த மாதிரி ஒரு 2-3 டேர்ன் பண்ணுவாங்க. அந்த 2-3 டேர்ன் பண்ணுறப்போ அந்த கடல் தண்ணி ஃபுல்லாக நம்ம மூஞ்சி மேலே தான் இருக்கும். பட் ஓகே, நல்லா தான். ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸ் ப்ளஸ் ட்ரைவ் பண்ணுற பர்சன். ஒரு பர்சனுக்கு வந்து 300னா கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான். பட் ஸ்டில் ஓகே, என்ஜாய் பண்ணுறதுக்கு பெட்டர். எங்கே சுற்றினாலும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் தெரியுது ஃபுல்லாக. நானும் சுற்றி பார்த்துட்டேன். எல்லா சைடும் தென்னை மரம் இல்லாத ஒரு சைடு கூட இல்லை. கேரளான்றதே ப்ரூவ் பண்ணுறதே அந்த தென்னை மரம் தான். தென்னை மரம், பலா மரம், வாழை மரம், மாமரம், இது எல்லாமே சுற்றி இருந்துச்சு. இந்த பெரிய போட் வந்து மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே மாமரம் சைட்லாம் க்ராஸ் ஆகும். நிறையா மாங்காய்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பறிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. பட் நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா? அதனால் அப்படியே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஃப்ரண்ட் டிரைவிங் சீனுங்க. இது வந்து நான் ஆக்சுவலி எடுக்கலான்னு பார்த்தேன். பட் நான் எடுக்க மறந்துட்டேன். சொல்லப்போனால் போட்டை ஃபுல்லாக வளைச்சி எடுத்தேன். ஆனால் ஃப்ரண்ட் எடுக்க மறந்துட்டேனே, அப்படி தான் இருந்துச்சு. ஏறும் போது ஒரு வாட்டி வந்தோம், சரி இறங்கும் போது எடுத்துடலான்னு நினச்சேன். இறங்கும் போது மறந்துட்டேங்க. அதனால் இந்த ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து கொஞ்சம் தெரியுது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வருவேன். அலைகள் சவுண்ட்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேட்குது. பீச்சில் விட்டது இங்கே பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலி ஃபுட்ஸ்லாம் வந்து நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணணும்னு நினச்சோங்க. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட்ற அவசரத்தில் எடுக்க மறந்துட்டோம். ஸோ நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து பரோட்டா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்தது என்னமோ அது கூட சைட் டிஷ்ஷாக கொண்டக்கடலை குழம்பு தான் வந்துச்சு. நம்ம ஊரில் சால்னா சாப்பிட்டு பழகிட்டு அங்கே போய் கொண்டக்கடலை குழம்புனோடனே கஷ்டமாக தானே இருக்கும். அங்கே சாப்பிட்டுருந்தோம். அடுத்த போட்டுக்கு வந்தோடனே மோர் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாட்டம் இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சிட்டு அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டரிசி சாதம், சாம்பார், மோர் குழம்பு, அப்பளம், மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு
அடுத்து இடையில வந்து டீ காஃபி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ப்ரான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புட்டு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குழம்பு இதெல்லாம் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்து மண்டி சாப்பிட்டோம், சிக்கன் மண்டி சாப்பிட்டோம். சாப்பிட்டு இடையில டீ காஃபி குடித்தோம். அடுத்து டின்னருக்கு வந்து தோசை சாப்பிட்டோம். இது மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல சாப்பிட்டது. ஸோ மசாலா தோசை தான் சாப்பிட்டோம். சாம்பார் வந்து சாம்பார் மாதிரியே இல்லைங்க. ஸோ கைஸ், ஃபுல் vlog பார்த்துட்டிங்க. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 ஸ்டே டியூன். தேங்க்யூ.